தாவீதை அவனோடு கூட அத்தனை இராணுவங்கள் அத்தனை பேர் இருக்கும்பொழுது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தாவீதை அவன் அழிஞ்சு போக வேணும், அவன் ஒண்ணுமே இல்லாம போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ விதமான ஒரு சாபங்களை அவன் எடுத்துக்கிட்டே இருக்கிறான், சபிக்கிறான் லிட்டரலா. அப்ப தாவீது சொல்றான், அவன் என்னை சபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப தாவீதுடைய புரிதல் என்ன நீங்க பாருங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசி இப்படிதாங்க இருக்கணும். அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பாருங்களேன், அவனுடைய ஹோப் என்ன. ஏன் தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய ரெஸ்பான்ஸ் டு எனிமிஸ், அவனுக்கு விரோதமாய் நிற்கிறதான சத்துருக்களுக்கு அவன் கொடுக்கிற பதில் ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்களேன். சபிக்கிறவ ஒருத்தர் இருக்கிறாங்க, சபிச்சு கொண்டே இருக்கிறான், கண் எதிர்க்க பார்க்கிற விதமாய் சபித்து கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்து அவன் சொல்றான், தாவீது ஆண்டவர் அவனை சபிக்கணும்னு சொல்லி சொன்னதுனால தான் அவனை சபிக்கிறான் அப்படின்னு சொல்றான். நான் சொல்லுவேன், நம்முடைய லைஃப்ல கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் ஒழிய நமக்கு அதன் இடைப்பெறவே நிறைவேறாது. அப்படியும் தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்கள் நம்முடைய லைஃப்ல நடக்குதுன்னா நீங்க ஒன்னே ஒன்று விசுவாசிக்கணும், God has allowed it. ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?